படத்தோட பேர் வந்து வார் ஆஃப் த வேர்ல்டு. 2005 ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கைஃபை ஃபிலிம்னே சொல்லலாம். இந்த படத்தில் வந்து நம்ம பார்த்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் வந்து இப்படி கூட சான்சஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் வந்து இப்படியெல்லாம் ஏலியன்ஸ் வந்து நம்ம உலகத்துக்கு வந்துட்டால் என்ன ஆகுன்ற அளவுக்கு நம்மளே யோசிக்க வச்ச ஒரு படம். இந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக போயிட்டு இந்த படத்தை பாருங்கள். படத்தில் வந்து டாம் க்ரூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனில் நடிச்சிருப்பாரு. ஒரு அப்பா கேரக்டர் நடிச்சிருப்பாரு. தன்னோட பொண்ணு பையன் ஃபேமிலியை எப்படியாவது ஏலியன்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு நினைப்பாரு. படத்தோட கதையை வந்து நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, உலகத்தில் வந்து வெவ்வேறு இடத்துல வந்து ஏலியன் வந்து தன்னோட படையை கூட்டு வந்து மக்களை வந்து ஈவி இறக்கமே இல்லாமல் கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ரியாலிட்டியில் வந்து சாத்தியமான்ற அளவுக்கு கதையோட ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கும். நம்மளே வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த படத்தில் வந்து அங்கங்கே டைலாக்ஸ் வரும். அந்த டைலாக்ஸ்லாம் நம்ம கேட்க ஒருவேளை இந்த உலகத்துக்கு வந்து ஏலியன்ஸ் வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகுன்ற அளவுக்கு படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. சீன் பை சீன் பிரில்லியண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஏலியனோட அட்வான்ஸ் டெக்னாலஜி, அவங்க எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்க மனுஷங்களை வந்து எந்த ஆயுதத்தால் கொல்லுவாங்கன்ற அளவுக்கு படத்தில் சீன் பை சீன் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்தா லிட்டரலாக வந்து பயம் வரும். இதே போல் இந்த படத்தை பார்த்து யாருக்கெல்லாம் லைட்டாக பயம் வந்ததோ அவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.